ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு பெண் வந்து கம்முன்னு படுத்துக்குவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த லூப்ரிகேஷனே இருக்காது அந்த பெண்ணுக்கு. இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கினாதான் வந்து பெண் உறுப்புல வந்து லூப்ரிகேஷன் வரும். அது மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அது உண்மையாலுமே ரொம்ப பாவம். நிறைய பாவப்பட்ட பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரே நிமிஷத்துக்காக அந்த பொண்ணை வந்து ரொம்ப வெறுப்பேத்தி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம படுக்க வச்சு உடனே அதை விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவார். முதல்ல செக்ஸ்ன்றது வேற. முதல்ல அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கணும். காலையில தூங்கி ஏஞ்சிருக்காங்க, நைட் வரைக்கும் கணவனுக்கு வேலை செய்யறாங்க, மாமனார் மாமியாருக்கு வேலை செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு வேலை செய்யறாங்க. ப்ரோக்ராம் பார்த்துக்கிற ஒவ்வொரு பெண்களும் சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் கணவன் மேல ஏக்கத்துல இருக்காங்க. என்ன ஏக்கம் அப்படின்னா, செக்ஸ் வேணாம், எனக்கு செக்ஸ் முக்கியம் இல்ல. நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரம் உங்களால செய்ய முடியல, இது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒரு முறை செய்யணும், 2 முறை செய்யணும்னு ஆசைப்பட்ட பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்கீங்க. ஆனா உங்களால முடியாது. பெண்களால முடியும், ஆண்களால முடியாது. ஒரு முறை செய்யறதுக்கே முடியல. தொட்டா கட்டி பிடிச்சா மொத்தம் கொடுத்தா உடனே விந்து லீக் ஆகுது. டாய்லெட் போறாரு, முக்கறாரு, லீக் ஆகுது. சிறுநீர் போறாரு, லீக் ஆகுது. தூக்கத்துல படுத்து ஏஞ்சிக்கிறாரு, லீக் ஆகுது. இந்த லீக் நிறைய இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் ராணு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல நம்ம கேள்வி கேட்க ரெடியா இருக்கும். பதில் சொல்றதுக்கு யார் ரெடியா இருப்பாங்க? அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனியா. வணக்கம் சார். வணக்கம் 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 சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்கேன்னு யாரையும் சொல்லவே இல்லையா சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்கு. கமெண்ட்ல போய் பாருங்களேன், நல்ல நல்ல செய்தி எல்லாம் சொல்றாங்க. நல்ல நல்ல செய்தி எல்லாம் சொல்றாங்க. நல்ல செய்தியும் சொல்றாங்க. அவங்க நான் ஏற்கனவே அட்வைஸ் பண்ணல, நல்ல செய்தி சொல்றவங்க நல்லா இருங்க, நல்ல செய்தி சொல்லாதவங்களும் நல்லா இருங்க அப்படி சொல்லி இருக்கிறோமே. சொல்லிட்டு சார், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நம்மளோட கேள்வியை கேட்டலாம் சார். கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிடலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்காங்களா சார்? புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னர் இல்ல கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆனவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், மத்தபடி வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், ஒய்ஃபுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். பட் ஆண்கள் அந்த கட்டாயப்படுத்தி செக்ஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ணியே ஆகணும். இந்த காய்ச்ச மாடு கம்முல விழுந்த கதை சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நம்ம பண்ணியே ஆகணும், என்ன இருந்தாலும் சரி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு இப்போதைக்கு பண்ணணும் ஃபீலிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. டக்குனு வருவாங்க, அவங்க பாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி செக்ஸ் பண்றதுனால விளைவுகள் என்ன இருக்கும் அப்படிங்கறத பெரும்பாலும் அந்த கட்டாயமா வந்து ஒரு பெண்ணுகிட்ட, பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட தான் சொல்றோம். புரியுதுங்களா? பெண் கணவன் மனைவி தான் நம்ம பேசுறோம். கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவியிடம் 2 பேரும் சேர்ந்து செக்ஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்து பண்ணா அது ஒரு இன்பம். சார் வந்து பொண்ணுங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனா நிறைய இல்லம்மா மேடம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சொல்லி பேசிக்குவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட்ல அது மாதிரிலாம் பேச முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப பழக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உணர்ச்சிகள் 2 பேருக்குமே அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, இன்னைக்கு பண்ணலாமா, இன்னைக்கு நீ நான் சேர்ந்து பண்ணிக்கலாம், ஒரு முடிவெடுத்துலாம் பண்ற ஆண்கள்லாம் இருக்காங்க. சினிமாவுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, எல்லா ஹோட்டல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்து இன்னைக்கு ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றவங்களும் இருக்காங்க. நிறைய பலவிதமான ஆண்கள் இருக்காங்க மேடம், பலவிதமான பெண்களுடைய மனநிலையும் இருக்கு. அதாவது நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, கணவன் மனைவிக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அப்படியே கூப்பிட்டு படுத்து சந்தோஷப்படுத்தணும், அவரு சந்தோஷமா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அது உண்மையாலுமே ரொம்ப பாவம். என்ன பாவம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு பெண் வந்து கம்முன்னு படுத்துக்குவாங்க. சரி, யாருக்காக? இவர் தான் கூப்பிடுறாரு, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சரி கூப்பிடாதுக்காக போனதுக்காக போவாங்க. இவர் தான் மேய்ஞ்சி நல்லா மேய வர தவிர அந்த அம்மா எதுவுமே பண்ணாரு, கம்முன்னு இருக்கும். இது உருட்டி போட்டாலும் உருட்டி தான் உண்ணும், கவுத்து போட்டாலும் கவுத்தான் பண்ணணும், இப்படி பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த லூப்ரிகேஷனே இருக்காது அந்த பெண்ணுக்கு. ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கினாதான் வந்து பெண் உறுப்புல வந்து லூப்ரிகேஷன் வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது மானு கம்முன்னு அப்படியே படுத்து கிடக்கும். இவர் மாதிரி செஞ்சுட்டு அவ்வளவு ரொம்ப நேரம் செய்ய மாட்டாரு. அந்த ஆசையை பாருங்க, எப்படி செஞ்சு ஒரு ரொம்ப நேரம் செஞ்சு ஒரு சுகமா ஏஞ்சா கூட பரவாயில்ல, ஒரே நிமிஷத்துக்காக அந்த பொண்ணை வந்து ரொம்ப வெறுப்பேத்தி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம படுக்க வச்சு உடனே அதை விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவார். அது வந்து உண்மையான நிறைய பாவப்பட்ட பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையாலுமே ஆண்களே தயவு செய்து அது மாதிரி இருந்தா வேண்டாம். முதல்ல செக்ஸ்ன்றது வேற. முதல்ல அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கணும். நிறைய பெண்கள் இப்போ ஒவ்வொரு வீட்லயும், இப்ப நம்ம ப்ரோக்ராம் பார்த்துக்கிற ஒவ்வொரு பெண்களும் சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் கணவன் மேல ஏக்கத்துல இருக்காங்க. என்ன ஏக்கம் அப்படின்னா, காலையில தூங்கி ஏஞ்சிருக்காங்க, நைட் வரைக்கும் கணவனுக்கு வேலை செய்யறாங்க, மாமனார் மாமியாருக்கு வேலை செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு வேலை செய்யறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தன் கணவன் தன்னிடம் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அன்பா பாசமா பேசுவாங்களான்னு ஏக்கத்துல இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
எப்படி கேக்குதுல ஃபீலிங்ஸ்ல. ஆமா, என்னன்னா என்ன ஃபீலிங்னா செக்ஸ் வேணாம், எனக்கு செக்ஸ் முக்கியம் இல்ல. ஆனா என் கணவன் வந்து என் கூட ஒரு 1/2 மணி நேரம் ஒரு தனிமையில் பேச வேண்டும், என்னை பத்தி புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தைகளால் பேச வேண்டும். அது மாதிரி நிறைய பேர் இல்ல. வந்தா வேலையிலிருந்து வந்தா சுடு திட்டுறது, சுடு மூஞ்ச காட்டுறது, கோவப்படுறது, டென்ஷனா பேசுறது, சில பேர் அடிக்கிறது, இப்படிதான் இருக்காங்க ஆண்கள். ஆனா பெண்கள்ல ஏக்கம் என்னன்னா, கணவன் நம்ம கூட ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயாவது வெளியே வருவாரா, 1 மணி நேரம் பார்க்கு பீச்சுக்கு ஏதாவது இட்டுன்னு போவாரா, ஏதாவது சினிமாவுக்கு இட்டுன்னு போவாரா, இப்படி வந்து 90% பெண்கள் ஏக்கத்தில் இருக்காங்க. ஆனா அது கணவனுக்கு புரியாது. கணவனுக்கு நைட்டு 10 மணி ஆச்சா, கணவனுக்கு மூடு வந்துச்சா, வா பெட்டுக்குன்னு சொல்லி இட்டுன்னு போய் அந்த 10 நிமிஷத்துக்கு படுத்து செஞ்சுட்டு கம்முன்னு அவரும் தூக்கிடுவாரு. அந்த அம்மா கம்முன்னு உட்காந்து என்னடா வந்தாரு படுத்தாரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டாருன்னு. நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா விந்து முந்துதல் பிரச்சனையோட இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும், விந்து முந்துதல் என்றது இப்ப வந்து உலகால பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம நேரம் உங்களால செய்ய முடியல, இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. 1 முறை செய்யணும் 2 முறை செய்யணும்னு ஆசைப்பட்ட பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்கீங்க. ஆனா உங்களால முடியாது. உங்களால முடியாது இல்ல, பெண்களால முடியும், ஆண்களால முடியாது. 1 முறை செய்யறதுக்கே முடியல. தொட்டா கட்டி பிடிச்சா மொத்தம் கொடுத்தா உடனே விந்து லீக் ஆகுது. லெட்டின் போறாரு, பாத்ரூம் போறாரு, டாய்லெட் போறாரு, முக்கறாரு, லீக் ஆகுது. சிறுநீர் போறாரு, லீக் ஆகுது. தூக்கத்துல படுத்து எஞ்சிக்கிறாரு, லீக் ஆகுது. இந்த லீக் நிறைய இருக்குது. இந்த லீக்னால என்ன ஆகும், உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், ஆண்மை குறைவு ஏற்படும், ஆண் உறுப்பு சிறிதாயிடும். மனைவிட்ட செய்யவே முடியாது. மனைவிட்ட சொல்லி நீங்க 1/2 மணி நேரம் செக்ஸ் பண்ணி நான் உன்னை சந்தோஷப்படுறது சொல்ற ஆம்பளைக்கு யாராவது நிறைய பேர் இருக்கீங்களா? நிறைய பேர் இப்படி இல்லவே இல்லை. ஒரு 10% இருப்பீங்க. அந்த 10% உள்ள ஆண்களால் சந்தோஷமா வச்சுக்க முடியுது உங்க மனைவிய. 90% ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து வெறுப்பேத்தி விட்டு அவங்களுக்கு இன்பத்தை உச்சகட்டத்தை அடையறதுக்கு முன்னாலே விந்து விட்டுட்டு ஏஞ்சி போயிடுறீங்க. அது ரொம்ப பாவம், பொன் பாவம் பொல்லாதது, உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஆண்களே தயவு செய்து ஆண்மை வலிமையோட உங்களால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்கிற மாதிரி முதல்ல உங்க உடம்ப ரெடி பண்ணிக்கணும். நீண்ட நேரம் செய்யணும், 1 முறை செஞ்சாலும் மறுநாள் செய்யணும் அப்படின்ற உடம்புல தெம்பு இருக்கணும். அந்த தெம்புலாம் உங்களுக்கு தயவு செய்து இல்லை. அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா சொல்ற அட்வைஸ் என்னன்னா, பணம் காசு பேர் புகழெல்லாம் சுகத்தை கொடுக்காது. உங்க மனைவிக்கு தேவை கணவனுடைய அன்பான வார்த்தைகள். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் படுக்கையில வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும். மாதிரி உங்க உடம்பு இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்க அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்யறதுக்கலாம், நீண்ட நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கலாம். பர்மனண்டா நான் சொல்றது வந்து டெம்பரரி எல்லாம் கிடையாது. மாத்திரை போடும் போது மெடிக்கல்ல வாங்கி போடுறீங்க, கடையில வாங்கி போடுறீங்க, அதெல்லாம் வாங்கினா போட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் வரும். அது மாதிரி மாத்திரையெல்லாம் நீங்க போட்டு நீங்க செக்ஸ் பண்ணி உங்க உடம்பு கெடுத்துக்கிறத விட என்ன ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. நாடி பிடிச்சி உங்களுடைய கை நாடிலே கண்டுபிடிப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க சுயன்பம் பண்ணீங்களா, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கா, எல்லாத்தையும் கை நாடிலே கண்டுபிடிச்சி அருமையான மாத்திரைகள் வச்சிருக்கேன், கேப்சூல் வச்சிருக்கேன், லேகியம் வச்சிருக்கேன், இதெல்லாம் கொடுத்து நீங்க 1/2 மணி நேரம் செய்யற மாதிரி உங்க மனைவியே பரவாயில்ல, என் கணவன் வந்து இப்பதான் சந்தோஷமா என் கூட இருக்காரு, டெய்லியும் படுகிறாரு, வாரத்துக்கு 3 நாள் படுகிறாரு, அது மாதிரிலாம் சொல்ல வைக்கக்கூடிய மருந்துகள் நாங்க வச்சிருக்கோம். ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து மனைவியை கட்டாயப்படுத்தி செக்ஸ் பண்ணாதீங்க. அவங்களும் விருப்பம் பண்ணணும், நீங்களும் விருப்பம் பண்ணணும். அதுதான் இல்லறம் நல்லா இருக்கும். அதாவது தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க திருத்திங்க. மனைவி மேல முதல்ல வந்து பாசத்தை காட்டுங்க. அவங்களுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை நீங்க அவங்க மூலியமா பேசி தெரிஞ்சு அவங்க கூட சந்தோஷமா இருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நேர்கள் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம டாக்டர் சார் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து கட்டாயப்படுத்தி மட்டும் செக்ஸ் பண்ணாதீங்க. சோ அது பெண்களுக்கு மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி கண்டிப்பா ஒரு பாதிப்பு கொடுக்கும். சோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்கள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஏதாவது செக்ஸ் சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேற எங்கேயுமே ட்ரை பண்ண வேணாம். அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. முழுக்க ஆயுர்வேத மருந்து மட்டும்தான் இங்க கொடுக்குறாங்க. சோ சித்த மருத்துவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மொத்தமா இதுல கொடுக்குற இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள் நம்ம செய்யப்பட்ட மருந்துகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே உள்ள நம்பர் 7208 72006 அப்படி இல்லை அப்படின்னா 7209 72006 ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதற்கான மருந்துகளை உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பி வைப்போம். நீங்க நேர்ல மீட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா கீழேயே நம்ம கேம்ப் டீடைல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. எங்க கேம்ப் நடக்குது, எப்ப கேம்ப் நடக்குது, என்ன டைம்ல நடக்குது, எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா போய் நம்ம டாக்டரை நேர்லயே மீட் பண்ணலாம். சோ வெளியூர் மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல கூட நம்மளோட ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சோ வெளிநாட்டுக்கு கூட நம்ம டாக்டர் அப்பப்ப கேம்ப் வந்துட்டு இருக்காரு. சோ உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்மளுடைய தலையினை வந்தனம் நிகழ்ச்சி தான். கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் கேட்டு சொல்றேன். டாக்டர் வந்து பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இவர் ஸ்லாவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.